லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றிநடை போடுகிறது. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சூப்பரா இருக்குப்பா. கமல் சார் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஆமா. இந்த 3 மணி நேரம் கிட்ட படம் உட்கார்ந்து பார்க்கலாமா? ஒரு போரிங்லாம் ஒன்றும் இல்லை, அருமையாக இருக்குது படம், நல்லா இருக்குது படம். எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும்? சின்ன பசங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இப்போது இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. இல்லை ஓகேண்ணா, அந்தளவுக்கு பெருசாக இல்லை இந்தியன் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒஸ்ட்டு தான். ஆனால் பார்ட் 3 ட்ரெய்லர் கிளைமேக்ஸ் கடைசியில் போடுறாங்க, அது நல்லாயிருக்கு. ஸோ 3 மணி நேரத்துக்கிட்ட அந்த படத்தை உட்காந்து பார்க்கலாமா? என்கேஜிங்காக இருக்குது. பட் ஷங்கர் கமல் கிட்டேருந்து எதிர்பார்க்குற அவங்க காம்போவில் இது கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிக்கும்? நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. என்னக்கா படம் நல்லா தான் இருந்துச்சுன்னா சொல்லு. நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா தானே இருந்துச்சு. இந்தியன் பார்ட் 3க்கு வெயிட்டிங்கு, படம் இன்னும் சூப்பராக எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்தியன் 1க்கு 2க்கும் அது மனுஷே கேட்கல. இப்படிலாம் எடுக்காதீங்க. படம் வந்து 1 அஜித் சூப்பர் ஸ்டார் தான் இங்க. அதான் ப்ரோ, படம் பார்ட் 1 ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஆனால் இது டோட்டலாகவே கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நிறையா மாற்றிருக்கலாம் நாங்கள். ஆனால் 3க்கு வெயிட்டிங் பண்ணுறோம். 3 நல்லா பண்ணுவோம். ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பார்ட் 3க்கே வெயிட்டிங். அவ்வளோதான் ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ. 3 மணி நேரம் அதான் ப்ரோ. ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக எடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கான ஸ்டஃபே இல்லை. இதில் 2 மணி நேரத்தில் முடிக்கணும் படத்தை 3 மணி நேரத்துக்கு திரும்ப பார்த்தா தப்பு. தேவையில்லாத எமோஷன்ஸ் வச்சுட்டாங்க. அது வந்து கனெக்ட் ஆகும்னு நினச்சி வச்சாங்க, ஆனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் டோஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்? அதான் நார்மலான ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பிடிக்கும், அவ்வளோதான். சொல்ல வராங்க அந்த படத்தில். அதான் ப்ரோ, 1008 எல்லாம் அந்த கருத்து லஞ்சம் அதெல்லாம் சொல்லியிருந்தா இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி படம் வருதோ நல்லது. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தா இருக்காங்க, ஆனால் அது இன்னும் அடங்கலை, அது இருக்குது தானே செய்யுது. ஸோ அந்த மாதிரி படம் இது ஒளிறதுக்கு வந்து தானே இருக்கும். மியூசிக் வைஸ் எப்படி ப்ரோ மேட்ச் ஆயிருக்கா? மியூசிக் இல்லை ப்ரோ, மியூசிக் நாட் அப் டு த லெவல். அனிருத்தோட மியூசிக் ஜெயிலரில் பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரியான ஜானருக்கு வந்து ஏறாம வந்து செட் ஆவார்னு நினைக்கிறேன். அவரோட மியூசிக் இந்தியன் 1 பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி தான். ஸோ இந்தியன் 1லேருந்து அவர் நல்லா கொடுத்துருந்தாரு. ஸோ இந்தியன் 2லேயே அவரோட மியூசிக் கொஞ்சம் இருந்ததுனால தான் கொஞ்சம் பொழிச்சது, இல்லைன்னா அவர் தான். அளவுக்கு இருந்துச்சு. சரியான தலைவலி. 226 ரூபா வேஸ்ட். இது மூலமா என்ன மெசேஜ் உங்க மனசுல பதிஞ்சு? படத்துக்கு இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் நான். படத்துக்கே வரக்கூடாதா இல்ல ஒருத்தர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காயா? முடியல, எதுக்குமே வரக்கூடாது, வேஸ்ட், தலைவலி, இது முடியல. ஸ்நாக்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ரிவ்யூலாம் படிச்சுட்டு தான் வந்தோம். பட் பார்க்க இருங்கடா, ஆனால் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏதோ கொண்டு போனாங்க, ரொம்ப லேக் அடிச்சாங்க, ரொம்ப பேசினே இருந்தாங்க. லைக் டோட்டலாக வேர்த்தில். கதையா அது புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, புரியாத மாதிரி இருந்துச்சு. இது கதையா அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே 2-3 சேர்த்து போட்டுனா கொஞ்சம் வந்திருக்கும். என் படத்தை இழுக்கிறாங்க, ரொம்ப இழுக்கிறாங்க. போட்டு இழு ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிட்டு போனா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரி மாதிரி. ஏற்கனவே அது சுத்தமா இல்ல. படம் எடுக்கணும்னு நினைச்சதே தப்பு தான் ப்ரோ. ஏன்னா அவ்வளவு சொல்லல. ஓகே, ஆனா ரொம்ப பேசாரு, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. எதனால கொல்றோம், ஏன் கொல்றோம்ன்ற அளவுக்கு வருது. ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம், கஷ்டப்பட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம். கஷ்டப்பட்டு தான் ஒரு வாட்டி பார்க்க முடியும். மன உளைச்சல் காலையிட்டாங்க ப்ரோ. 3 நாளா ட்ரை பண்ணி பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா வந்தோம். நாங்க எதிர்பார்த்த எதுவுமே இல்ல படத்துல. அவர் சிஸ்டர் கூட காமிச்சதுதான். சூப்பர் ப்ரோ. அது நல்லா இருக்கு. அது அந்த ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. சிஸ்டர் ஃபைட். பவானி சங்கர் தான் ப்ளஸ். ஒரே அந்த ஒரு பாட்டுக்காக வேணா வரலாம், மத்தபடிலாம். அப்புறம் அந்த சிந்தாத்தா கம்பேக் இந்தியன் 2 பாட்டு, அது மட்டும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோம். எல்லாமே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸா வந்து அந்த பாட்டுக்கு வேணா என்ஜாய் பண்ணலாம். பாட்டுக்காக மட்டும் வரதானே வாங்க, மத்தபடி ஹியூமருக்கு வராதீங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்தோட லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்காக தான் நீங்க வரணும். ஏன்னா அதுல தான் அந்த சூப்பரான ஒரு இது போயிருக்கு. ட்ரைலர் அந்த லாஸ்ட்
கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் தான் பிரச்சனையாக போச்சு. லைக் நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இது கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஜ் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது என்ன பிரச்சனைனா லைக் வந்து இந்த டைமிங் தப்பு. இந்த படத்தோட டைமிங் 2024 வரக்கூடிய படம் கிடையாது. லைக் 2020க்கு முன்னாடியே இந்த படம் முடிச்சு, இன்கேஸ் கோவிட் இல்லாமல் இருந்தால் இது சம்மர் பிளாக் பஸ்டராக இருந்திருக்கும். என்னாச்சுன்னு தெரியல. சங்கர் சார் வந்து நான் என்ன நினச்சேன்னா, அவர் வந்து ரொம்ப அரசியலை வந்து எப்போவுமே ஓப்பனாக சொல்கிறவர். அது வந்து இந்த படத்தில் எனக்கு மிஸ்ஸிங்காக இருந்தது. சங்கர் சாரோட டச் என்னன்னா, ஒரு பிரச்சனை சுஜாதா சார், அது இன்னொன்று அவரோட ரைட்டிங். லைக் வந்து இந்தியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா, சந்துரு வந்து சின்ன வயசில் வந்து குத்துதுங்கிறதால வந்து நான் மீசையை எடுத்த இந்த சேனாபதினு அந்த ஒரு டைலாக் வந்து செம்ம இன்ஸ்பிரேஷனும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு டைலாக் எனக்கு வந்து தெரியல. 4 ரைட்டரு என்ன பண்ணாங்க தெரியல. ஒரு சீன் ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க. அது என்னங்கிறது புரியல. டிஓபி 2 பேர் மாறி இருக்காங்க. 2019 வரைக்கும் ரவிவரன் டிஓபி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் எடுத்திருக்காரு. எதுக்கு இந்த 2 மிக்சிங்னு தெரியல. அதே மாதிரி பாட்டுலையுமே சரி, ஒரே அந்த சகசக பாட்டை மட்டுமே வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி ஸ்பாம் பண்ணியிருக்காங்க. லைக் அனிருத் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. பீஸ்ட் படத்தில் ஒரே பாட்டை வந்து எடுத்து ஸ்பாம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நம்மளுக்கு அது வந்து ஒரு சலிக்காமல் இல்லை. பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, கேமரா ஆங்கிள்ஸ் ஒரு சில பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி அந்த ஃப்ளோ நான் லீனியர் பேட்டர்ன் இருந்தாலுமே அது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிரச்சனை, கேஸ்ட் இஷ்யூஸ் நிறைய பேர் அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி விவேக் சாராக இருக்கட்டும், மனோபாலா சார், நெடுமுனி வேணும் சார், இவங்களுக்குலாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது அப்பட்டமாக தெரியுது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சங்கர் சார் சொன்னார் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு லைனில் தொங்குவார், பஞ்சாபி பேசுவாருன்னு சொன்னார். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேசியிருக்காங்களே, அது சில விஷயங்கள் சங்கர் சார் சொன்னதோட அதெல்லாம் நடக்காம தான் இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு நான் ரொம்ப ஹைப் பண்ணி, எனக்கு இந்தியன் ரொம்ப பிடிக்குங்க. இந்தியன் 1லாம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்னே சொல்லலாம். அவர் வந்து அதான் கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் 3க்காக தான் நான் இந்த இந்தியன் 2 பண்ண மாதிரி தான் அதுதான் நடந்திருக்கானா. படமே இல்லை தலை, இது படமே இல்லை, இது வந்து படமே கிடையாது. நல்லாவே இல்லை தலை, சீரியஸாக நல்லா இல்லை. ரொம்ப ஸ்லோ சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு நம்மளுக்கே கதை தெரியுது, அடுத்து என்ன கதை வருது நம்மளுக்கே தெரியுது. இவெல்லாம் அழுதுட்டான் பையன், சங்கர் ஃபேன் இவன். நல்லா இல்லை, பொய் சொல்கிறேன், அவன்கிட்ட கேளுங்க, எல்லாம் அழுதுட்டானுங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி எதுவும் பண்ணியிருக்கலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. என்ன பண்ணேன்னு தெரில. இது நான் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. நான் வந்து யாரோட எந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், யங்ஸ்டர்ஸாக ஃபேமிலி? இல்லை ப்ரோ, சும்மா வந்து சும்மா பார்க்கலாம், டைம் பாஸ் பார்க்கலாம். படம் நிறைய இடத்துல லேக் ஆகுது ப்ரோ. சொல்லு ப்ரோ. இன்டர்வியூஷன் பிளாக்கே தெளிவாக இல்லை ப்ரோ. அது பிளாக்னா எப்படி கரெக்டாக நிற்கணும், அந்த இடத்துல பிளாக்கே ஆகல ப்ரோ. அது பாட்டுன்னு சும்மா போயிட்டே இருக்கு படம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவர் ஆக்சுவலி கதையில் கமல் தமிழ் ஆள், இன்னும் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அங்கே என்னென்ன நடக்கட்டும் அந்த மாதிரி 1000 கரப்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி பேசவே மாட்டார். ஏன் பேச மாட்டாருன்ட்டு ரீசன் இருக்குது. ஒன்று என்னன்ட்டு அதெல்லாம் பேசிட்டா படம் ஓடாது, படத்தில் சென்சார் இருக்காது. யாரோ ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, படத்தில் ஒரு இடத்துல இதெல்லாம் நீங்கள் ஏன் வாங்குறீங்க, என்ன ஃபேனு மிக்சி ஏதோ காட்டுறாரு. அந்த ஒரு ஆள் வீடியோவில் கேட்டிருக்காரு, ஏன் டெலிவிஷன் காட்டலை. ஸோ டெலிவிஷன் காட்டலன்ட்டு அது இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தது. அது ஆக்சுவலி காட்ட முடியாதுன்ட்டு அவங்க தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர். இது யாரோ ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு. அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் காட்டும்போது அது ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஏடிஎம்ஏ இருக்கலாம், இன்னொன்று இருக்கலாம், அதை தாக்குற மாதிரி கூட இருக்குது. அப்போ ஒரு பயோமெட்ரிக் டோர் கோல்டன் டெம்பிளில் அவன் உள்ளே போடுற சைட்டு டைமண்ட் நெக்லஸ் எடுக்கிறதுக்கு இவர் ₹1 காயின் போடுறாரு. அந்த ₹1 காயின் போனால் அந்த டோரில் அது மாட்டிக்குமா, இவர் உள்ளே போயிடுறாரு. இதெல்லாம் சங்கருக்கு யாரான ஒரு பக்கத்து டீ கடையில் யாரான ஒரு சின்ன பையன் சொல்லியிருப்பா ஐடியா எல்லாம். இதெல்லாம் நடக்காது. நீங்கள் 10,000 வாட்டி காயின் போட்டால் கூட பயோமெட்ரிக் டோர் எல்லாம் ஸ்டாப் ஆகாது. இன்னும் இந்த மாதிரி காது சுற்றுறாரு. அந்த சாங் எல்லாம் நல்லா இல்லை, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, தாத்தா வர்றாருன்ட்டு. அப்போ நீங்கள் அவங்க போடும்போது கம்பேக் இண்டியன் போடுறாரு. எல்லோரும் இண்டியன் தான், எல்லோரும் கம்பேக் இண்டியன் தாத்தா ஆர் சேனாபதி தாத்தான்னு போட்டிருக்கணும். அவங்க போடும்போது அது போடவே மாட்டார். கம்பேக் இண்டியன் மீன்ஸ் எனிபடி இண்டியன். நீங்கள் கூட வரலாம், நீங்கள் கூட வரலாம். அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் இருக்குது. அந்த டான்ஸ் வேஸ்ட்டு, 3000 பேரை வச்சு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அநியாயமாக ஒரு 5 கோடி 10 கோடி ரூபாய் அது வேஸ்ட்டாக இருக்குது. அது ரசிக்கிற மாதிரியும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் தாய்ப்பாயில் ஒரு டான்ஸ் இருக்குது, பயங்கர அழகான பொண்ணுங்க, என்ஜாய் பண்ணலாம். பயங்கர அழகான பொண்ணுங்க, பீச்சில் டான்ஸ் பண்ணுறாரு, ரொம்ப அழகான ஹீரோயின்.
அதை என்ஜாய் பண்ணல. பட் அது கதைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ கமல் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க எல்லாரையும் கொல்லுறதெல்லாம் ஒரு மேஜிஷியன் தான் பண்ண முடியும். நீங்கள் மர்ம கலையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்டா அதிலெல்லாம் அப்படி நடக்காது. நீங்கள் குத்துட்டா நீங்கள் சாவரவர்கள் எப்படி பாட்டு பாடிட்டே இருப்பீங்க? அது எந்த நர்வு என்ன அதெல்லாம் அப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். மர்மக்கலை ஆர்டிஸ்ட் ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்துட்டு மெட்ராஸில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஆளை வச்சுட்டு இப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் சும்மா புக்கில் இருக்கால, இதெல்லாம் போகஸ். படத்தில் காட்டிருக்குது போகஸ். அது இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வருது. அது மேக்ஸ் அண்ட் குரூச்சோ பிரதர்ஸ்ன்ட்டு ஹாலிவுட்டில் 1920 4 காமெடியன்ஸ் இருந்தாங்க. சைலண்ட் சார்லி சாப்ளின், ஹெரால்ட் லாய்ட், லாலண்ட் ஹார்டி அவங்க. அதில் ஒரு கேரக்டரை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. குரூச்சோ மேக்ஸ் அண்ட் குரூச்சோ பிரதர்ஸ் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய மீஸை வச்சு பால்ட் ஹெட்டு. அது ஹாலிவுட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் 1920 வந்த கேரக்டர். அது ஏதோ சும்மா யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் அப்பப்போ வந்து ஏதோ எல்லாம் பேசிட்டு இருக்கு. சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி கேரக்டரும் நல்லா இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் ட்ரை பண்ணுறாரு. அப்போ கொஞ்சம் அறுவை காமெடியெல்லாம் நிறையா இருக்குது. விவேக் கேரக்டரில் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ரொம்ப அவரை ஃபுல்லாக காமெடி பண்ண விடல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சீனில் அவரை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இவர் ஒரு லேடிஸ் டாய்லெட் கிட்ட நின்றுட்டுருக்காரு. ஒரு லேடி வர என்ன இங்கே நின்றுட்டுருக்காரு. ஐ ஆம் சிபிஐ என்ற அவள் சொல்கிறான் ஐ ஆம் எஃபிஐ என்னுடனே இவர் ஓடிடுறாரு. அப்போது சின்ன டைலாக் இருக்குது, காமெடி டைலாக் இருக்குது. அது அவ்வளோ ரொம்ப லோக்கலாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் கமலில் சொல்கிறார், நீ நான் வர்மா ப்ரூஃப் காஸ்டியூம்ஸ் போட்டு வந்திருக்கேன், நீ என்ன விரலை வச்சு வர்மா ப்ரூஃப் அண்டா நீ 2 விரல எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அந்த மாதிரி இல்லை. விவேக் கேரக்டர் ரொம்ப சீரியஸாக இருக்குது. அப்போ நிறைய அறுவை காமெடி எல்லாம் இருக்குது. ரொம்ப தம்பி ராமையா என்ன பண்ணுறாரு, போலீஸ் வந்து ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே கூப்பிட்டு வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. ரொம்ப சீரியஸ் சீன். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து சொல்கிறார் பொண்ணுக்கு, என்னம்மா நீ போய் என்ன பிடிச்சி நான் அம்மாவை பிடிச்சி கொடுத்துட்டேன், உனக்காக 50 வகை ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கல்யாண மண்டபம் புக் பண்ணிட்டு இருந்தேன், உனக்காக ஏஆர் ரஹ்மான் இது புக் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் அந்த மாதிரி டைமில் சொல்கிற இதே கிடையாது. ஜகன்னு அண்டு மனோபால காமெடி எல்லாம் கொஞ்சம் இருக்குது. பயங்கர அறுவையாக இருக்குது. மொத்தத்தில் பார்க்கலாம் இவரை.